வேல்ராஜ் இயக்கத்துல தனுஷ் நடிப்புல அனிருத் மியூசிக்ல வெளியான விஐபி படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்திருந்தது. சோ அதை தொடர்ந்து இப்போ விஐபி 2 படம் உருவாகி இருக்கு. சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல தனுஷ் நடிப்புல கஜோல், அமலாபால் இவங்க நடிப்புல உருவாகி இருக்க இந்த படம் கூடிய சீக்கிரம் திரைக்கும் வரப்போகுது. ரசிகர்கள் கிட்ட இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. சோ விஐபி 2 படத்தை எடுத்திருக்கக்கூடிய சௌந்தர்யா ரஜினிகாந்த் அடுத்ததா விஐபி 3 படம் எடுக்கிறதுக்கும் ரெடி ஆகி இருக்காங்க. அந்த படத்திலயும் தனுஷ் தான் ஹீரோவா நடிக்க போறாங்களாம். பட் இந்த ரெண்டு படத்திலயும், அதாவது விஐபி அண்ட் விஐபி 2, இந்த ரெண்டு பார்ட்லயுமே தனுஷ் இன்ஜினியரிங் படிச்ச ஒரு வேலையில்லா பட்டதாரியா தான் நடிச்சிருப்பாங்க. பட் ஆனா தேர்ட் பார்ட்ல தனுஷ் வேற ஒரு வேலை செய்யக்கூடிய நபரா நடிச்சிருக்காங்களா. அதாவது தனுஷ் அந்த படத்துல இட்லி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபரா நடிச்சிருக்காங்களாம். இங்க வந்து இட்லி வெரைட்டிஸ் ஆஃப் இட்லியை தயாரிச்சு அதை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் பண்ற மாதிரி தனுஷ் அதுல நடிக்க போறாங்களாம். சோ இதன் மூலமா வந்து இளைஞர்கள் அவங்க படிச்ச படிப்புக்கு தான் வேலை செய்யணும் அப்படின்னு இல்லாம எந்த ஒரு தொழிலையும் எடுத்துக்கிட்டு அதுல சக்சஸ்ஃபுல்லா வரலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்ல போறாங்களாம். சோ தனுஷோடைய விஐபி 3 படத்துடைய கதை என்ன அப்படின்றத ஆல்மோஸ்ட் இப்பவே சொல்லிட்டாங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த். ஸோ அதோடைய மேக்கிங் எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி விஐபி 2 ரிலீஸ் ஆனா அந்த படம் எந்த அளவுக்கு சக்சஸா போகும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் ரசிகர்கள் கிட்ட நிறையவே இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.